அருமையானவர்களே, இந்த நிகழ்வு எல்லோரும் சொல்லி கடந்து போகக்கூடிய மீலாது விழாக்களிலே ஒன்று என்று சாதாரணமாக எடுத்துக் கொள்ளக்கூடாது. மீலாது என்றால் அந்த வார்த்தை பிரயோகம் சிலருக்கு கொஞ்சம் அலர்ஜி. வேண்டுமானால் அவர்களுடைய வசதிக்காக அந்த வார்த்தையை எடுத்து விடலாம். அது ஒன்றும் பெரிய குற்றம் அல்ல. மார்க்கத்தில் இந்த மீலாது என்ற வார்த்தையை சொல்லித்தான் குறிப்பிட்டாக வேண்டும் என்றெல்லாம் கட்டாயம் கிடையாது. அண்ணலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வியல் வரலாற்றினை, அவர்களுடைய வாழ்வியல் சிந்தனைகளை மக்களிடத்திலே எடுத்துரைப்பது, தெரிந்தவர்களுக்கு நினைவூட்டுவது, அப்படி எடுத்துச் சொல்வதன் மூலமாக நம்முடைய வாழ்வியல் தரத்தை சீர்படுத்திக் கொள்வது, நம்முடைய வாழ்வியலை நேர்கோட்டு பாதையில் நிலைத்து நிற்கச் செய்வது என்கிற அந்த அரிய நோக்கத்தை தவிர வேறு எந்த நோக்கமும் இதற்கு பின்புலமாக இருக்க போவதில்லை. அதே நேரத்தில் இந்த நிகழ்வுகளிலே வருகிறோம், கலந்து கொள்கிறோம், மிகப்பெரிய அளவிலே நமக்கு தரஜா அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கிடைக்கிறது. நிகழ்ச்சி முடித்து நாம் திரும்பி செல்லுகிறோம் என்கிற அளவில் மாத்திரம் நம்முடைய எண்ண அலைகளை வைத்துக் கொண்டால் அது நமக்கு உண்மையிலேயே பயன்படுமா என்றால் வெறுமனே வந்து அமர்ந்து விட்டு செல்லுவது என்பது பயனற்றதாக போய்விடும். பெருமானார் அவர்களுடைய வாழ்வியலினுடைய அடிப்படை மூலாதார சில விஷயங்கள் இருக்கின்றன. நம்முடைய சராசரி வாழ்வியலிலே நாம் கடைபிடித்து ஆக வேண்டும் அல்லது கடைபிடிப்பதிலே எந்த சிரமமும் கிடையாது என்கிற நிகழ்வுகளிலே கூட நாம் சரியாக கவனம் செலுத்துகிறோமா என்று மனசாட்சியோடு நம்மை சுய பரிசோதனை செய்து பார்க்கிறோம். ஒன்றுமல்ல, ஒருவரை சந்திக்கிறோம், சலாம் சொல்லுகிறோம். சலாம் சொல்லுபவருக்கு பதில் சொல்ல வேண்டும். முறையாக செய்கிறோமா? விடுபடாமல் அதனை கடைபிடித்து வருகிறோமா? சாதாரணமாக தும்மல் வருகிறது, தும்மி விட்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல வேண்டும். ஆய்வு சொல்லுகிறது, சதா இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இதயம் தும்மல் வருகிற போது அந்த நொடி பொழுதில் நின்று புறப்படுகிறது. நின்று புறப்படுகிறது என்று சொன்னால் நிற்கக்கூடிய இதயம் நின்றே போய்விட்டால் என்ன ஆகும்? ஆனால் அந்த நொடி பொழுது நின்று மீண்டும் இயங்குகிறது. இந்த அதிசயத்தை அல்லாஹ் நம்முடைய உடல் கூறுகளில் ஒன்றாக வைத்திருக்கிறார். இதயம் நோக்கி பாய்கிற அந்த இரத்த ஓட்டம் அந்த நொடி பொழுதில் நின்று தொடர்கிறது. அந்த நேரத்தில் நமக்கே தெரியும், விம்மி புடைக்கும். தும்மல் வருகிற போது உடல் கொஞ்சம் விம்மி புடைக்கும். அதற்கு காரணம் இதயம் நின்று புறப்படுகிறது. இந்த அதிசயத்தை அல்லாஹ் இந்த உடல் கூற்றில் வைத்து நின்ற இதயம் அப்படியே நின்று விடாமல் மீண்டும் இயங்க செய்தானே, அதற்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டாமா? அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுங்கள். பெருமானார் அவர்கள் நமக்கு சொல்லி தந்தார்கள். 1400 ஆண்டுகளுக்கு பிறகு ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள், இந்த அதிசயத்தை இதயம் நின்று புறப்படுகிறது. பெருமானார் அவர்கள் சொல்லி தந்தார்கள், எவ்வளவு பெரிய ஞானத்தை வல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறார். நின்று தொடங்குகிறது, இயங்குகிறது என்று அவனுக்கு ஷுக்ர் செய்யுங்கள், அவனை புகழுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். எத்தனை பேர் செய்யும்? கழிவறைக்கு செல்லுகிற போது இடது காலை முன்னெடுத்து வைத்து உள்ளே செல்லுங்கள். செல்லுகிற போது ஷைத்தானுடைய பிடியிலிருந்து அப்புறப்படுத்தி, இறைவா உன்னுடைய ஞானத்தை கொண்டு என்னுடைய உடல் கழிவுகளை நீ வெளியேற்ற செய் என்று அவரிடத்திலே வேண்டுகோள் வைத்து துவா செய்து உள்ளே நுழையுங்கள் என்று பெருமானார்கள் நமக்கு வழங்கினார். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குபுதி வல் ஃபபாரி.
அந்த ஒழுக்கத்தை நாம் எத்தனை பேர் பேணுகிறோம்? கழிவறையிலிருந்து வெளியே வருகிற போது நாம் உண்ட உணவு உள்ளே சென்று சத்துக்கள் எல்லாம் ரத்தத்தில் கலந்து சக்கை எல்லாம் கழிவாக மாறி போய் உடலிலிருந்து கழிவை வெளியேற்றக்கூடிய ஞானத்தை அல்லாஹ் தந்தானே. ஒரு நாள் அந்த கழிவு வெளியேறவில்லை என்றால் இந்த உடல் நிலை என்ன ஆவது? அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை அல்லாஹ் ராகத்தை தந்தானே என்று சொல்லி அல்லாஹுக்கு நன்றி சொல்லி வர வேண்டும் என்று பெருமானார்கள் நமக்கு சொல்லி தந்தார்கள். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஸஹப அன்னில் அதா வ ஆஃபா அன்னி. நம்ம எத்தனை பேர் அதனை சொல்லுவோம்? சாப்பிடுகிற போது பிஸ்மில்லாஹி அலா பரக்கத்தில்லாஹ் என்று தொடங்க வேண்டும் என்றார்களே, எத்தனை பேர் சொல்லி தொடங்குகிறோம்? உணவு உண்ட பிறகு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்லி தந்தார்களே, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனி வ ஸகானி வ ஜஅலனி மினல் முஸ்லிமீன். எத்தனை பேர் சொல்லுகிறோம்? இவைகளை எல்லாம் செய்வதற்கும் சொல்லுவதற்கும் என்ன சங்கடம் நமக்கு இருக்கிறது? என்ன சங்கடம் இருக்கிறது? அன்றாட சராசரி வாழ்வியலில் கடைபிடிக்கக்கூடிய சுன்னத்தான எத்தனையோ விஷயங்கள் எந்த சிரமமும் இல்லாமல், எந்த சங்கடமும் இல்லாமல், அதற்காக ஒரு 100 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்கிற கட்டாயமும் இல்லாமல், ஒரு பைசா செலவில்லாமல், தர்ஜாக்களை வாரி அள்ளி நம் மீது நாமே சொரித்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அல்லாஹ்வின் புறத்து கிடைக்கக்கூடிய ஞானத்துகளை மறந்து வாடுகின்ற நிலை இருக்கிறதே. வருடம் இது போன்ற நிகழ்வுகளிலே கலந்து கொண்டு பேசுவதை கேட்பதும் மட்டுமே தரஜாவாக எண்ணிவிட்டால், சராசரி வாழ்வியலில் நாம் கடைபிடிக்கக்கூடிய சாதாரண அடிப்படை விஷயங்களை கூட நாம் பின்பற்றுவதில்லை என்று சொன்னார். நம்மை விட நஷ்டவாளிகள் யார் இருக்க முடியும்? இவைகளெல்லாம் நன்மைகளை பெறுவதற்கான வகைகள். நாம் பெற்றிருக்கக்கூடிய கொஞ்ச நெஞ்ச நன்மைகளை கூட அன்றாட சராசரி ஒழுக்க விழுமியங்களை பின்பற்றாமல் நடைமுறைப்படுத்துகிற காரணத்தினாலே இழந்து போய் விடுகிறோமே. அத்தகைய பாவங்களையும் சராசரியாக செய்து கொண்டிருக்கிறோம் என்கிற குற்ற உணர்வு நமக்கு வேண்டாமா? அது எப்படி? பொய்யே சொல்லாத ஒரு நாளாவது நம்மிடத்திலிருந்து கழிந்திருக்கிறதா? அடுத்தவர்களை பற்றி புறம் பேசாமல் ஒரு நாளாவது நம்மிடத்திலிருந்து கழிந்திருக்கிறதா? மற்றவர்களுடைய துன்பங்களை பார்த்து சந்தோஷப்படாமல் ஒரு நாளாவது கழிந்திருக்கிறதா? ஏழை எளியவர்கள் துன்பப்படுகிற காட்சியை கண்டு நாமவே முன் வந்து உதவ வேண்டும் என்கிற எண்ணம் கொண்டிருக்கக்கூடிய கடமை உள்ள நாம் அதனை முறையாக செய்த நாள் கடந்திருக்கிறதா? இல்லை. நம்முடைய அன்றாட வாழ்நாள் பொழுதில் பொய் சொல்வது என்பது சர்வசாதாரண நடைமுறை. அதை பற்றிய கணம் எதுவுமே நாம் அதற்கு கொடுப்பதில்லை, அதற்கு வெயிட்டேஜ் கொடுப்பதே கிடையாது. ஒரு முறை பேசிக் கொண்டிருந்த போது அருமை சகோதரர் நம்முடைய மயிலாடுதுறை இந்திய முஸ்லிம் லீக்கினுடைய மாவட்ட தலைவர் நூருல்லா அவர்கள் இடத்தில் ஒரு செய்தியை சொன்னார். ஒரு வருடத்திலே ஒருவரோடு இன்னொருவர் அமர்ந்திருக்கிறார். அவருக்கு தொலைபேசி வருகிறது. இன்னாரை நான் தேடுகிறேன், அவர் உங்களோடு இருக்கிறாரா என்று கேட்கிறார். அவர் பக்கத்திலே வைத்துக் கொண்டு அவர் டெலிபோனிலே பதில் சொல்லுகிறார். சொல்லுவது இல்லை என்று சொல்லுவதற்கு மனமில்லை, ஆனாலும் சொல்ல வேண்டும். உங்கள் அருகில் இருக்கிறாரா என்று கேட்கிறார். இல்லை என்று சொல்ல வேண்டிய கட்டம், ஆனால் இருக்கிறார். இல்லை என்று சொன்னால் பொய் சொல்வதாக ஆகிவிடும் என்று சொல்லி அந்த அறையிலிருந்து வெளியே சென்று வீதியிலே நின்று கொண்டு பதில் சொல்லுகிறாராம். இப்போது அவர் என் அருகில் இல்லை என்று விளையாட்டாக அவர் சொல்லி காட்டினார். இது நடந்த ஒரு சம்பவத்தை.
அதற்கு கூட காரணம் என்ன என்றால், நம்மையும் அறியாமல் ஒரு பொய் நம்முடைய வாயிலிருந்து வந்துவிடக்கூடாது, அந்த பாவச்சுமை வேண்டாம் என்கிற அச்சுறுத்தல் மனசாட்சி சொல்லுகிற காரணத்தினாலே அப்படி செய்ய தூண்டுகிறது. மற்றவர்களை பற்றி புறம் பேசுகிறோம், மற்றவர்களை பற்றி மிக சர்வ சாதாரணமாக செய்திகளை அள்ளி வீசுகிறோம். தொழுது விட்டு வெளியே வருவோம், ஒதுவோடவே இருப்போம். நம்மை கடந்து செல்லுகிற ஒரு நண்பரை பார்த்து, மாப்பிள்ளை அந்த வீட்டுல என்ன நினைச்சு தெரியுமா, நேற்று அவங்க நம் மூத்தவர் இருக்காருல்ல அண்ணன், அவருடைய பொண்ணு என்று ஒரு கதையை தொடங்குவார். ஒரு இடத்தில் யார் கேட்டது, இன்னார் இல்லையா மாப்பிள்ள, அவங்க என்ன பண்ண தெரியுமா என்று ஆரம்பிப்பார். கேட்பவரும் மிக சுகமாக என்ன பண்ணாரு என்று கேட்கக்கூடிய சராசரி வாழ்வியல் பழக்கத்தை நாம் கொண்டு வருகிறோம். இது எவ்வளவு பெரிய கொடிய பாவம் என்று பெருமானார் அவர்கள் சொன்னார்கள் என்றால், ஒருவரை பற்றி ஒருவர் புறம் பேசுவது, அவதூறு பேசுவது என்பது எவ்வளவு பெரிய கொடிய பாவம் என்று சொன்னால், யாரை பற்றி பேசுகிறாரோ அவருக்கு இவருடைய நன்மைகள் எல்லாம் போய் சேர்ந்து விடுகிறது, டிரான்ஸ்பர் ஆகும். நாம் பெறக்கூடிய நன்மைகள் என்பதே மிகப்பெரிய அபூர்வம். தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். தொழுவதை நேமமாக இறையச்சத்தோடு நாம் தொழுகிறோமா? நோன்பு வைக்கிறோம், அந்த இறையச்சப்பாட்டோடு நோன்பு வைக்கக்கூடிய எல்லா கடமைகளையும் உணர்ந்து அந்த பக்குவ ஒழுக்க விழுமியத்தை பின்பற்றி நாம் நோன்பு வைக்கிறோமா? தொழுகைக்கு தக்பீர் கட்டிவிட்டால் உடனடியாக நம்முடைய மூளை சென்று வரக்கூடிய தூரம் பல ஆயிரம் மைல்கள், கிலோமீட்டரை தாண்டி எல்லாம் சுற்றி வரும். யாருக்கு எவ்வளவு கொடுத்தோம், யாரிடத்திலிருந்து எதை பெறுவது, எப்படி வாங்குவது, இன்றைக்கு மாலை இவ்வளவு ரூபாய் சேர்த்தாக வேண்டும், யாரிடத்தில் போய் கேட்பது, யாரிடத்திலிருந்து பிடுக்குவது என்பதை போன்ற எண்ண ஓட்டங்கள் சர்வசாதாரணமாக அழைத்து ஒரு விடையும் கிடைக்கும், ஒரு தீர்வும் கிடைக்கும். அது தொழுகையில் தான் கிடைக்கும். இமாம் ஜமாத்தோடு இருந்து தொழுகிற போது இமாம் அவர்கள் அல்லாஹு அக்பர் சமி அல்லாஹு லிமன் ஹமீதா என்று சொல்லுகிற போதெல்லாம் அனிச்சை செயலாக நாம் இயங்குவோம். 4 ரக்காத்து முடித்து விட்டு அத்தையாத்து அமர்கிற போதுதான் நமக்கு தெரியும் 4 ரக்காத்தை முடித்து விட்டதா என்று. இப்படி தொழுகிற தொழுகைக்கும் நன்மையை தேடி நிற்கிறோம் இறைவனிடத்தில். அது அல்லாஹ் கபூல் செய்து அவனுடைய பிச்சை, அவனுடைய பெருங்கருணை, அவனுடைய இரக்கத்தின்பால் அதற்கு நன்மை நமக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. நம்முடைய அமல்களினாலே கிடைத்துவிடும் என்கிற நம்பிக்கை அல்ல. இறைச்சத்தாலே நாம் தொழுகிறோம் என்கிற அளவிலே நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்றால் தொழுகிறோம், ஏதோ அல்லாஹ் நமக்கு தருகிறான், தருவான், அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. அந்த நன்மைகளை கூட மிக சர்வ சாதாரணமாக ஒருவரை பற்றி ஒருவர் புறம் பேசி நாம் அத்தனையும் அவருக்கு டிரான்ஸ்பர் செய்து விடக்கூடிய அபாயம் நடைபெறுகிறது. என்றைக்காவது அதனை நாம் உணர்ந்து பார்க்கிறோமா? சரி, பேசிவிட்ட பிறகு அத்தனையும் நாம் இழந்து விடுகிறோம், வெறுங்கையாக மாறி போகிறது. நம்மிடத்திலே நன்மைகள் ஒன்றும் இல்லை. சரி, மீண்டும் இன்னொருவரை பற்றி புறம் பேசுகிறோம். நன்மை இருந்தால் தானே அவருக்கு போய் சேரும். பெருமானார் சொன்னார்கள், உலகத்திலே போய் சேர்வதற்கு நன்மைகள் இல்லையா? யாரை பற்றி புறம் பேசுகிறோ அவருடைய பாவங்கள் எல்லாம் உங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆகும் என்றார்கள். எவ்வளவு பெரிய அபாயகரமான ஒரு நிலையை நாம் ஒவ்வொருவரும் சர்வசாதாரணமாக தேடிக்கொண்டு பெரிய விலை கொடுத்து வாங்கிக் கொண்டிருக்கிறோம். இதற்கு காரணம் என்ன? நல்ல முஸ்லிம்களாக பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த ஒழுக்க விழுமியங்களை பற்றிய ஞானம் இருந்தாலும் கூட அவைகளை எல்லாம் சர்வசாதாரணமாக எடுத்து தள்ளிவிட்டு புறந்தள்ளிவிட்டு நாம் நம்முடைய மன இச்சைகளுக்கு ஏற்ப நம்முடைய காலத்தை கழித்துக் கொண்டிருக்கிறோமே. மரணம் எந்த நிலையிலும் வரும்,
எந்த நொடி பொழுதும் வரும். நன்றாக நம்மோடு பேசிக் கொண்டிருப்பவர் திடீரென மயங்கி விடுகிறார். மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லுகிறோம். இரத்த ஓட்டம் மூளையில் பாதிக்கப்பட்டு கிளாட் ஆகிவிட்டது. அதனால் நிலை குறைந்து போய்விட்டார், நினைவு இழந்து விட்டார். சரி, கோமா ஸ்டேஜ். என்ன செய்யலாம்? மண்டை ஓட்டை சரியாக எடுத்து அதனுள்ளே இருக்கக்கூடிய இரத்தம் கட்டி போய் இருப்பதை நீக்கிவிட்ட பிறகுதான் சொல்ல முடியும். மண்டை ஓடு கலட்டப்படுகிறது. கிளாட் ஆகி இருந்த இரத்த கட்டியும் நீக்கப்படுகிறது. மீண்டும் உணர்வு வந்ததா? இல்லை. ஒரு நாள் 2 நாள் ஓடும், செயற்கை சுவாசத்தில் ஓடும். 3வது நாள் முடிந்து போய்விடும் என்கிற சராசரி நிகழ்வுகளையும் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறது. எப்படி விடுத்தோம் என்று அவருக்கே தெரியாது. திடீரென வரும். அது பிளட் கிளாட் ஆகிவிட்டது என்கிற விடையோடு பேசிக் கொண்டிருப்பார். திடீரென சாய்த்து விடுவார். உடனே எல்லாம் முடிந்து போய்விடும். கேட்டால் மாஸ் ஹார்ட் அட்டாக், ஹெவி ஹார்ட் அட்டாக் என்று சொல்லுவார். சொல்லிக் கொண்டு வருகிறதா? அல்ல. மரணத்தை நோக்கிய வாழ்வு. எந்த நிலையிலும் மரணம் வந்தே தீரும். அதிலிருந்து யாரும் தப்பிக்கவே முடியாது. ஹஸரத் பர்துகி அவர்கள் பேசுகிற போது அதை நினைவூட்டினார். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத். எல்லா ஆன்மாக்களும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும். அல்மறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. இந்த மரணத்தை சந்திப்பதற்கு முன்பாக நம்மை நாம் எப்படி தயார் செய்து கொள்ள வேண்டும் என்கிற எல்லா வாழ்வியல் பாடங்களையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசானாக அண்ணலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்கிறார். அவர்களை போன்று தியாக வாழ்வு வாழ வேண்டும் என்று கூடவில்லை, என்று கூட அவசியம் இல்லை. பசியில் உணவில்லாமல் கல்லை கட்டிக்கொண்டு பசியை அடக்கிக் கொண்டு வாழ்ந்த வரலாறும் பெருமானாருடைய வரலாற்று நிகழ்வுகளிலே ஒன்று. நாம் அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை தான். அல்லாஹ் எல்லா ஞாபகங்களையும் தந்திருக்கிறார். 3 நேரமும் பிரியாணி சாப்பிடுவதாக இருந்தாலும் தயார். அல்லாஹ் அந்த வாய்ப்பை தந்திருக்கிறார். செங்கல்லை கட்டிக்கொண்டு அப்படி பசியை மாற்றி காட்ட வேண்டும் என்கின்ற அளவுக்கு கூட நமக்கு அவசியம் இல்லை. உயிரை பணயம் வைத்து எத்தனை தியாக போராட்டங்களில் ஈடுபட்டார்கள் பெருமானார் அவர்கள். எத்தனை போர்க்களத்தில் எதிரிகளை சந்தித்தார்கள். அந்த தியாக வரலாறு கூட நமக்கு தேவையில்லை. எல்லா வசதிகளும் இருக்கிறது. ஆனால் அன்றாட சராசரி வாழ்வியலில் சர்வ சாதாரணமாக கடைபிடிக்கலாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கூட பெருமானார் அவர்களை பின்பற்றுவதற்கு நாம் தயாராக இல்லை என்று சொன்னார். இதைவிட என்ன வேதனை இருக்கிறது? அண்மையிலே ஒரு அரசு நிகழ்விலே கலந்து கொண்டேன். மாவட்ட கலெக்டர் இருக்கிறார், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், மேயர் இருக்கிறார், அதிகாரிகள் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள். அங்கே ஒரு விஷயத்தை இஸ்லாம் என்றால் என்ன என்பதனை மாத்திரம் ஒரு தாவா என்கிற வகையிலே ஒரு சின்ன குறிப்பாக 3 விஷயத்தை சுட்டிக்காட்டினார். மாவட்ட கலெக்டர் அதிர்ந்து போய்விட்டார். இஸ்லாம் இப்படியா சொல்லுகிறது? இதுவரையிலும் யாரும் எங்களிடத்தில் சொன்னதில்லையே. நான் சொன்னேன், உலகத்தில் எத்தனையோ மதங்கள் இருப்பதாக நாம் எல்லாம் பேசிக் கொள்கிறோம். ஒவ்வொரு மதத்தை பின்பற்றுபவருக்கும் தனித்தனி கடவுள்கள் இருப்பதாகவும் பார்க்கிறோம். அந்த கடவுள்களும் வணங்கப்படுகிறார்கள். ஒரு உண்மை என்ன தெரியுமா? இறைவன் என்பவன் ஒருவன் தான். அவன் படைத்த படைப்புகளிலேயே ஏற்றமிக்க படைப்பு மனித படைப்பு. எனவே இறைவனுடைய பார்வையில் எல்லா மனிதர்களும் சரிசமம் தான். பாரதி அவருடைய கவி வழிகளிலே ஒன்றை சொல்லி காட்டுவதை குறிப்பிட்டார். பரம்பொருள் ஒன்றே, யாம் அதன் மக்கள் என்று சொல்கிறார். இதற்கு பெரிய விளக்கம் தேவையில்லை. பரம்பொருள் இறைவன் என்பவன் ஒருவன்.
அவருடைய பிள்ளைகள் தான் நாம் எல்லோரும் என்று சொல்லினார். அதே போல இறைவனுடைய பார்வையில் நாம் எல்லாம் ஒன்று. அப்துல் ரஹ்மானும் ஒன்றுதான், இங்கே அமர்ந்திருக்கிற சுப்பிரமணியனும் ஒன்றுதான், அங்கே அமர்ந்திருக்கிற ஆரோக்கியசாமியும் ஒருவர் ஒன்றுதான், இங்கே இருக்கிற ஜேம்ஸும் ஒன்றுதான். இறைவனுடைய பார்வையில் அவனுடைய படைப்பாகிய மனித படைப்பில் நாம் எல்லாம் ஒரே பார்வையில் இருக்கிறோம். இறைவனுடைய பார்வையில் வணக்க வழிபாட்டு முறை என்பது வேறு, மனித படைப்பு என்பது இறைவனுடைய பார்வையில் நாம் எல்லாம் ஒன்று. ஆனால் மனிதர்களுடைய பார்வையில் தான் இறைவன் கடவுள்கள் வெவ்வேறு. இதுதான் சத்தியமில்லாத ஒரு இல்யூஷன், ஒரு காணல் என்று சொல்லிவிட்டு சொன்னேன். ஒவ்வொரு மதத்திற்கும் ஒவ்வொரு கடவுள் இருப்பதாக சொல்லிக் கொள்கிறார்கள். அதே போல முஸ்லிம்களுக்கு கடவுள் அல்லாஹ் என்று பல பேர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அது தவறு என்று சாய்ந்திருந்த ஆட்சி தலைவர் நிமிர்ந்து விட்டார்கள். நான் சொன்னேன், இறைவனுக்கு முன்னால் எல்லோரும் சமம். முஸ்லிம்களுக்கு என்று பிரத்யேக கடவுள் கிடையாது. எந்த ஒரு கடவுளை அவர்தான் ஓம்னிபொட்டன்ட், அந்த கடவுள் தான் எல்லா சக்திகளையும் கொண்டிருக்கக்கூடிய மகா சக்தியாகும். அவளே படைத்து பரிபாலிப்பவன். அந்த இறைவன் முஸ்லிம்களுக்கு என்று தனியாக பிரத்யேகமானவனாக இல்லை, நம் எல்லோருக்குமான படைப்பாளன் அந்த இறைவன். அந்த இறைவன் தன்னை பற்றி அவனுடைய அருள்வரையிலே சொல்லி காட்டுகிற போது, நான் ரப்புல் ஆலமீன் என்று சொல்லுகிறான். அகிலத்தாருக்கெல்லாம் ரப்பாகிய நான், ரட்சகன் நான் என்று சொல்லி காட்டுகிறான். ரப்புல் முஸ்லிமீன் என்று குர்ஆனில் எங்கேயும் அருள்வரையில் எங்கேயும் சொல்லி காட்டவில்லை. எனவே முஸ்லிம்களுக்கு என்று பிரத்யேக கடவுள் கிடையாது, நம் எல்லோருக்குமான கடவுள் அந்த ஒரு கடவுள் தான், அவனை நாம் நம்புகிறோம் என்று சொன்னேன். ஆச்சரியத்தில் மூழ்கி போன அவர் அடுத்த விஷயத்தை கேள்விப்பட்ட போது இன்னும் ஆச்சரியப்பட்டார். நான் சொன்னேன், குர்ஆன் என்கிற அந்த அருள்மறை முஸ்லிம்களுக்கான வேத நூல் என்று நீங்கள் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அது முற்றிலும் தவறு. முஸ்லிம்களுக்கு மாத்திரமே பிரத்யேகமான ஒரு வேதம் என்று எதுவுமே கிடையாது. இறைவனுடைய வாசகங்கள், வார்த்தைகள், இறைவனால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய, அருளப்பட்டிருக்கக்கூடிய அந்த அருள்மறை திருக்குர்ஆன் எது என்று அதனை பற்றி சொல்லுகிற போது அந்த குர்ஆன் சொல்லி காட்டுகிறது, ஹுதன் லின்னாஸ், மானுட வர்க்கத்திற்கு நேர்வழி காட்டக்கூடியதாக இருப்பது அருள்மறை குர்ஆன். ஹுதன் லில் முஸ்லிமீன், முஸ்லிம்களுக்காக இது நேர்வழி காட்டக்கூடியது என்று குர்ஆனில் எங்கேயும் கிடையாது. யார் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் இவன் புரிந்துதான் பேசுகிறானா, தெரியுது, அவன் இஷ்டத்துக்கு சொல்லுகிறானா என்ற கற்பனையும் கேள்வியும் அவனுக்கு படுத்துவிட்டது. அடுத்த விஷயத்திற்கு போகும் முன் இந்த இரு இடிகள் தானா இன்னும் இருக்கின்றதா என்று கேட்டார். இன்னும் ஒரு இடி இருக்கிறது, அதையும் கேட்டுக்கொள்ளுங்கள். பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு மானுட வர்க்கத்தை இருளிலிருந்து ஒளிப்பாதைக்கு கொண்டு செல்வதற்கு வந்து உதித்தவர்கள். நேரிய வாழ்க்கை இலக்கணத்தை கற்றுக் கொடுத்த பெருமான் இந்த மானுடம் சிறக்க வாழ வேண்டும் என்கின்ற எல்லா வழிமுறைகளையும் தன்னுடைய தூய வழிமுறைகளாக, ஒரு அழகிய முன்மாதிரியாக, எல்லா சூழலும் எப்படி அமையப்பெற வேண்டும் என்ற அந்த சூழல்களையும் இறைவன் வகுத்து கொடுத்த, அப்படிப்பட்ட சூழலில் வாழ்கிற போது ஒரு மனிதன் எப்படி அந்த சவால்களை சந்திக்க வேண்டும் என்றெல்லாம் பெருமானார் அவர்கள் வாழ்ந்தும் காட்டினார்கள். வெறுமனே சொல்ல சொல்லி அல்ல, வாழ்ந்தும் காட்டி இருக்கக்கூடிய பெருமானார் அவர்கள் முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் வழிகாட்டியா, முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் தலைவரா என்றால் இல்லை என்பதுதான் விடை. அல் குர்ஆன் அருள்மறை பெருமானார் அவர்களை பற்றி சொல்லுகிற போது ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அகிலத்தாருக்கெல்லாம் அருட்கொடை என்று சொல்லுகிறது. முஸ்லிம்களுக்கு அருட்கொடை என்று குர்ஆன் எங்கேயும் சொல்லவில்லை என்று சொன்னபோது உட்கார்ந்திருந்த ஆட்சியாளர்
கலெக்டர் தன்னால் உட்கார முடியாமல் உணர்வு பாங்கோடு எழுந்து நின்று விட்டு பிறகு தன்னையே அறியாமல் எழுந்து நின்றவர் மீண்டும் அமர்ந்து கொண்டு ஆர்வத்தோடு மற்ற விஷயங்களை கேட்க தொடங்கினார். பேசி முடித்த பிறகு கேட்டார், இஸ்லாத்தை இதைவிட விரிவாக 3 அம்சங்களை கொண்டு சொல்லக்கூடிய தகவல்களை இதுவரையும் நான் வாழ்க்கையில் கேட்டதே கிடையாது. நாம் சொன்ன தகவல்கள் நமக்கு மத்தியிலே சர்வ சாதாரணமான எல்லோருக்கும் தெரிந்த தகவல்கள். ஆனால் மற்றவர்களிடத்திலே நாம் அதனை எடுத்து சொல்லுகிறோமா என்றால் இல்லை, எடுத்து சொல்லுவதும் கிடையாது. ஒரு நல்ல முஸ்லிம் இத்தகைய ஒழுக்க விழுமியத்தோடு வாழுகிறான், இதுதானே ஒரு நல்ல வாழ்வியல் என்று மற்றவர்கள் உதாரணமாக எடுத்துக் கொள்ளக்கூடிய வகையிலும் நாமும் வாழ்ந்து காட்டுவதும் கிடையாது. நம்முடைய முன்னோர்கள் எனக்கெல்லாம் நினைவில் இருக்கிறது. ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னால் சுற்றியுள்ள கிராம பகுதிகளிலே சில குடும்பங்களுக்கு மத்தியிலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதாக இருந்தால் நம்முடைய முஹல்லா எல்லைக்குள் வந்து நம்முடைய முஸ்லிம் பெருந்தகைகளில் மூத்தவர்கள் யார் அல்லது மூத்த ஆளின் பெருந்தகை யார் என்பது அடையாளம் காணப்பட்ட வகையிலே மரியாதைக்கு உட்பட்டவராக இருப்பாரேயானால் அவர்களை அணுகி எங்கள் குடும்பத்தில் இந்த பிரச்சனை இருக்கிறது, அதற்கு தீர்வு சொல்லுங்கள் என்று சகோதர சமுதாயத்தை சார்ந்த குடும்பத்தினர் வந்து முஸ்லிம் பெரியவர்களிடத்திலே பஞ்சாயத்து பெற்று தீர்வு பெற்று சென்ற சூழ்நிலைகளை எல்லாம் நாம் கண்கூட பார்த்தோம். இன்றைக்கு நிகழ்கிறதாவது மாறாக நம்முடைய குடும்பங்களிலேயே ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலைகள், மார்க்கத்துக்கு முரணான செயல்பாடுகள், ஒழுக்க விழுமியங்களை மறந்து வாழக்கூடிய அசாதாரணமான சூழ்நிலை. இன்னும் சொல்லப்போனால் எத்தனை குடும்பங்களில் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக தலாக்குகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன, குலாக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. சில மாதங்களுக்கு முன்னால் ஒரு மூத்த ஆளின் பெருந்தகை தலைமை காசி, தமிழ்நாடு அரசு தலைமை காசி அவர்களோடு பேசிக் கொண்டிருந்த போது மிகுந்த வேதனையோடு ஒன்றை சொன்னார். என்னுடைய ஒரு நீண்ட அனுபவத்தில் தலாக் என்று நம்மிடத்திலே வருகிற போது மிக மிக எண்ணிக்கையில் சொற்பமானதாகத்தான் இருக்கும். அது கடந்த 15 அல்லது 20 ஆண்டுகளிலே கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே போய் இப்பொழுது ஆண்கள் தலாக் என்று வருகிற எண்ணிக்கை அந்த வேகத்தில் உயராமல் பெண்கள் குலா கேட்கக்கூடிய, விவாகரத்து கேட்கக்கூடிய நிகழ்வுகள் இன்றைக்கு மிக வேகமாக விரைந்து உச்சத்தை தொட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அவலம் இந்த சமுதாயத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று வேதனையோடு சொன்னார். பரவலாக தமிழ்நாடு முழுவதும் பயணித்து போகிற எனக்கு இந்த தகவல்கள் வெட்ட வெளிச்சமாக உண்மை என்றே தோன்றுகிறது. அப்படித்தான் நமக்கு தகவல்களும் கிடைக்கின்றன. அதற்கு காரணம் என்ன? தாய்மார்கள் தயவு செய்து தவறாக எண்ணக்கூடாது. ஒரு பெண் குலா கேட்கிறாள் என்று சொன்னால் அது தாய்மார்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய பொறுப்புணர்வு கலந்த விஷயம் அல்ல. அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் பெண்கள் நன்கு கல்வி கற்க வேண்டும் என்று கல்லூரி வரை அனுப்புகிறோம், பட்டப்படிப்பை முடிக்கிறார்கள், நல்ல கல்வி அறிவாளர்களாக ஆகிறார்கள். அந்த வகையில் சமுதாயத்தில் கல்வியாளர்களுடைய எண்ணிக்கையில் பெண்களுடைய கல்வி முன்னேற்றம் மிகைத்து போய்கொண்டே இருப்பது ஒரு வகையில் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒன்று. அதே நேரத்தில் படித்து விட்டோம், பட்டங்கள் பெற்றிருக்கிறோம் அல்லது ஓரளவு வசதியோடு இருக்கிறோம் என்கிற காரணத்தினாலே திருமணம் செய்து முடிக்கப்பட்ட பிறகு அந்த கணவனுடைய படிப்பில் கொஞ்சம் குறைவு இருந்தாலோ அல்லது அதே அளவிலான பட்டங்களை பெற்றிருந்தாலும் கல்வி அறிவில் மனைவியை விட சற்று குறைவாக கணவன் தென்பட்டாலோ
ஏதோ ஒரு நிலையில் கணவனை துச்சமாக என்று சொல்லுவதை விட எந்த அளவிற்கு மரியாதையும் கண்ணியமும் தரப்பட வேண்டுமோ அந்த நிலையிலிருந்து கீழாகி போய் கணவனுக்கு செய்யப்படக்கூடிய மரியாதையை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்துக் கொண்டே போய் குடும்பத்தில் மிகப்பெரிய குழப்பங்கள் உருவாகக்கூடிய சூழ்நிலை உருவாவதற்கு காரணம் படித்து பட்டம் பெற்றிருக்கக்கூடிய சில பிள்ளைகள் தன்னுடைய எண்ண ஓட்டங்களை மாற்றிக் கொள்ளுகிற காரணத்தினால. நான் எல்லா குடும்பத்து பிள்ளைகளையும் சொல்லவில்லை. பெண்களாகவே முன்வந்து விவாகரத்து கேட்கக்கூடிய குழா என்கிற நிகழ்வுகள் இன்றைக்கு அதிகமாக போவதற்கு காரணம் என்ன? அப்படி சிரித்தெடுக்கிற போது பெற்றோர்களுடைய கடமையை தான் பெற்றெடுத்த அந்த பிள்ளைக்கு எப்படிப்பட்ட உபதேசங்களை வழங்கி வழிகாட்ட வேண்டும் என்கின்ற நெறிமுறை இருக்கிறதோ அதிலிருந்து தவறிவிடுகிறோமா என்கிற குற்ற உணர்வும் பெற்றோர்களுக்கு இருக்க வேண்டும் என்பதனை சுட்டிக்காட்டுவது நம்முடைய கடமை. ஒரு குடும்பத்தில் சில வருத்தங்கள் வரலாம், சில கருத்து வேறுபாடுகள் வரலாம். அது இல்லாத குடும்பமே கிடையாது. அப்படி வருகிற போது எப்படி ஆரோக்கியமான நிலைப்பாட்டில் நின்று அதனை சரி செய்ய வேண்டும் என்று நிதானித்து சிந்தித்து செயல்பட வேண்டிய கடமை பெரியவர்களுக்கு இருக்கிறது. அந்த பெண்ணையோ அல்லது ஆணையோ பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு இருக்கிறது. அதிலே எங்கே எல்லாம் தவறிவிடுகிறோம். ஒருவேளை பிள்ளையை பெற்ற அந்த பெண்ணை பெற்ற பாசத்தின் காரணத்தினாலே பெண் பக்கமாகவே நிலைத்து நின்று வாதாடக்கூடிய பெற்றோர்களும் இருக்கிறார்கள். தன்னுடைய பெண்ணாக இருந்தாலும் அது பேசுவது தவறு, அது செயல்படுத்துவது தவறு என்று சொல்லி கண்டிக்கக்கூடிய பெற்றோர்களும் இருக்கிறார்கள். ஆனால் அது எண்ணிக்கையில் குறைவு. தானே பெற்றெடுத்த பிள்ளையாக இருந்தாலும் மார்க்கம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒழுக்க நிலைப்பாட்டை மனதிலே ஆழ பதிய வைத்து குடும்ப வாழ்வியலை சரிவர செய்யக்கூடிய பாங்கு எங்கே இருக்கிறதோ அந்த குடும்பத்தில் அமைதி நிலவும். அண்ணலம் பெருமானார் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை தன்னுடைய அருமை மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய இல்லம் செல்கிறார். தான் பெற்றெடுத்த அருமை மகளார் என்னுடைய ஈரக்குலை என்று அந்த பாசத்தினுடைய பரவசத்தில் பலமுறை சொல்லி காட்டிய பெருமானார் அவர்களுடைய மகளார். உள்ளே சென்று கேட்கிறார்கள், மருமகன் எங்கே? உள்ளே சென்றவுடன் நம்முடைய மகளை பார்த்து கேட்போம் அல்லவா, மாப்பிள்ளை எங்கம்மா என்று. அதை போல கேட்கிறார்கள் பெருமானார். சாதாரணமாக கேட்கிறார். உள்ளே நுழைந்து மகளை பார்க்கிறார்கள், மருமகன் எங்கே என்று கேட்கிறார்கள். அலிகள் இல்லாமல் ஏதோ கொஞ்சம் சங்கடப்பட்டு தன் மனைவி மீது கொஞ்சம் அபிப்பிராய வேதத்தோடு வெளியே சென்று விட்ட ஒரு சூழ்நிலையை பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய தந்தையாரிடத்திலே சொல்லி காட்டினார். சொன்ன மாத்திரத்தில் வீட்டுக்குள் நுழைந்த பெருமானார் அவர்கள் வெளியே செல்லுகிறார்கள். எங்கே போயிருக்கிறார்கள்? மஸ்ஜித் நபவியினுடைய வளாகத்தில் வெறும் மேனியோடு சாதாரணமாக தரையிலே படுத்திருக்கிறார்கள். அலிகள் இல்லாமல் சென்று தன்னுடைய மருமகனை பார்த்து, என்ன இங்கே படுத்திருக்கிறீர்கள், வாங்க வீட்டுக்கு போகும் என்று அழைக்கிறார். அழைப்பது ரசூலுல்லாஹ், மாமனார் தான் இருந்தார். நபிகளால் அழைத்து விட்டார்கள். தன்னுடைய மனைவி அவர்களுடைய மகளார் எனக்கு கருத்தொற்றுமை இல்லாத சில விஷயங்கள் பேசப்பட்டன என்று கூட சொல்லுவதற்கு அவருக்கு முன் வரவில்லை. ரசூலுல்லாஹ் சொன்ன மாத்திரத்தில் எழுந்து வீட்டிற்கு அவர்களோடு உள்ளே செல்கிறார். அவர்களுடைய முதுகில் சிறு சிறு மணல் துகள்கள் தரையில் இருந்தது, ஒட்டி இருந்தன என்று வரலாறு சொல்லி காட்டுகிறது. அழைத்துக் கொண்டு சென்ற தன்னுடைய மருமகனத்தில் என்ன நடந்தது கேட்கவில்லை.
என்று வருத்தத்தோடு படுத்திருக்கிறீர்கள்? கேட்கவில்லை. எழுந்து நில்லுங்கள் என்றார்கள், எழுந்திருந்தார்கள். வாருங்கள் வீட்டுக்கு என்றார்கள், அழைத்துச் சென்றார்கள். வீட்டிலே விட்டார்கள். கொஞ்ச நேரம் பேசிக் கொண்டிருந்துவிட்டு சகஜமான சூழல் இருந்தது, வெளியேறிவிட்டார்கள். தன்னுடைய மகளிடத்திலும் கேட்கவில்லை என்ன நடந்தது என்று, தன்னுடைய மருமகனிடத்திலும் கேட்கவில்லை என்ன நடந்தது என்று. சகஜமான ஒரு சூழ்நிலையை மாத்திரம் உருவாக்கி வைத்துவிட்டு சென்று விட்டார். அங்கே நடந்த நிகழ்வுகளிலே ஏற்பட்ட சிறு இடைவெளி மீண்டும் துளைக்கப்பட்டு அன்பு கலந்த அந்த நேசம் கணவன் மனைவி இடத்திலே உருவாகி தொடர்ந்தது. நாம் அப்படி இருப்போமா? வீட்டுக்கு சென்ற உடனேயே எங்கே மாப்பிள்ளை என்று கேட்டாலும் கூட அவர் வருத்தத்தோடு வெளியே போயிட்டாரு, கோபத்தோடு வெளியே போயிட்டார் என்று சொன்ன உடனே அடுத்த கேள்வி, என்ன நடந்தது, என்ன கோபம், நீ என்ன சொன்ன, அதுக்கு அவர் என்ன சொன்னாரு, அப்புறம் நீ என்ன சொன்ன, அதுக்கு என்ன சொன்னார் அவரு, அப்படியா தான் போகட்டும். அந்த ரோஷ உணர்வு பிள்ளையை பெற்ற பாசத்தினாலே அந்த பெண்ணினுடைய தந்தை வெளிக்காட்டுகிற போது கோபத்தோடு அல்லது வருத்தத்தோடு சென்ற கணவனுடைய தொடர்பில் ஏற்பட்ட சிறு இடைவெளி இன்னும் கொஞ்சம் அகலமாக போகிறது. தன்னுடைய தந்தை தனக்கு ஏற்ற வகையிலே சப்போர்ட்டாக வந்து விட்டார் என்கிற மன துடிப்பு அந்த பெண்ணுக்கு பிறக்கிறது. கருத்து வேறுபாட்டின் இடைவெளி அகலமாகிறது. அந்த மாப்பிள்ளை திரும்ப வீட்டுக்கு வருவதற்குரிய எத்தகைய முயற்சியும் செய்யப்படாமல் அந்த இடைவெளி அகலமாகிக் கொண்டே போகிறது. ஒரு கட்டத்தில் அந்த மாப்பிள்ளை வீட்டுக்கு வர முடியாது என்று அடம்பிடிக்கக்கூடிய நிலையில் வந்து விடுகிறது. பிரச்சனை முத்தி போய் விடுகிறது. பிரச்சனையை தீர்ப்பதற்குரிய வழிவகை தெரியாமல் கடைசியில் அது எங்கு போய் இருக்கிறது என்று சொன்னால் விவாகரத்து என்கிற நிலை வரையிலும் போய்விடுகிறது. இது நம்முடைய சமூகத்தில் சர்வசாதாரணமாக நிலைகுலைந்து போன வழக்கமாக ஆகிவிட்டது. இதனால் ஏற்படக்கூடிய பாதகமான விளைவுகள் எப்படியெல்லாம் போகின்றன, எப்படியெல்லாம் உருவாக்கப்படுகின்றன, அதை பற்றிய சிந்தனையை தொடக்கத்திலேயே நாம் செய்வது கிடையாது. மனிதனுக்கு மனிதன் ஏற்படக்கூடிய சிறு சிறு ஈகோயிசத்தின் காரணத்தினாலே அது வெளிப்பட்டு அந்த ரோஷத்தின் அடிப்படையிலே இடைவெளி அதிகமாகி போய் கடைசியில் விவகாரம் முற்றி போய் அது விவாகரத்து என்கிற நிலைக்கு போகிறது. அந்த நேரத்தில் இதற்கு அடிப்படை மூல காரணமாக இருந்தது எது என்று பார்த்தால் உப்பு சப்பு இல்லாத ஒரு சாதாரண விஷயமாகிறது. இப்படிப்பட்ட நிகழ்வுகள் இந்த சமூகத்தில் மிக அதிகமாக போன காரணத்தினால்தான் விவாகரத்துகளுடைய எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே போகிறது. அது மாத்திரமல்ல, குடும்பத்தில் ஒரு ஆணும் சரி ஒரு பெண்ணும் சரி எப்படி நடைமுறையில் இருக்க வேண்டும், எப்படி பேச வேண்டும், எப்படி அணுக வேண்டும், எப்படி எண்ண வேண்டும், எப்படி தன்னுடைய கடமைகளை செய்ய வேண்டும் என்கிற சாதாரண சாமானிய சராசரி ஒழுக்கம் மார்க்கத்தில் எப்படி நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்கிறதோ அதை நாம் நம்மில் எத்தனை பேர் பேணி வாழ்கிறோம் என்று பார்க்க வேண்டும். ஒன்றை மனதிலே நிறுத்திக் கொள்ள வேண்டும். எது எப்படியாக ஆனாலும் ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு கணவனாக்கப்பட்ட பிறகு அந்த பெண் எவ்வளவு அறிவு கூர்மை உள்ள பெண்ணாக அல்லது எவ்வளவு மிகப்பெரிய பட்டதாரியாக அல்லது மிகப்பெரிய எல்லா வசதிகளும் கொண்டிருப்பவளாக எப்படி இருந்தாலும் கணவனுக்கு கட்டுப்படாத பெண் என்னை சார்ந்தவள் அல்ல, அவள் ஒரு சிறந்த பெண்ணாக இருக்க முடியாது என்றார்கள் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கணவனுக்கு கட்டுப்பட்டு வாழுகிற ஒழுக்க விழுமியங்கள் கொண்ட வாழ்க்கை தான் ஒரு பெண்ணுக்கு எல்லா நிலையிலும் மூல காரணமாக அமையும். அதே நேரத்தில் அந்த பெண்ணை, மனைவியாக வந்த பெண்ணை எப்படி நடத்துவது, அந்த பெண்ணுக்கு உரிய உரிமைகளை எப்படி கொடுப்பது, அந்த பெண்ணுக்கான காரியங்களை கடமை உணர்வோடு எப்படி செய்வது என்பதிலும் ஒவ்வொரு ஆணுக்கும் கவனம் தேவை என்பதனையும் மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. பெருமானார் அவர்கள் ஒன்றை சொன்னார்.
ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் பிறப்பது என்பது ஒரு மகத்தான ஒன்று. ஆண் பிறந்ததை விட பெண் பிறப்பை பற்றி பெருமானார் அவர்கள் பல இடங்களிலே சிலாகித்து பேசிய பொன்மொழிகள் உண்டு. ஒரு இடத்தில் சொல்வார்கள், ஒருவருக்கு 2 பெண் பிள்ளைகள் பிறந்து விட்டால் சுவனத்தில் அவரும் நானும் இப்படி இருப்போம் என்று 2 விரல்களையும் சேர்த்து காட்டினார்கள் என்று சொல்லப்பட்டது. 2 பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்து விட்டாலே சுவனம். அப்படியானால் பெண்களை பெற்றெடுத்து விட்டதாலே சுவனமாய் ஆகிவிட்டார் என்ற அர்த்தம் அல்ல. பெருமானார் அவர்கள் அவ்வளவு ஆனந்தத்தோடு சொல்லுவதற்கு காரணம், பெண் பிள்ளைகளை பெற்று அவர்களை வளர்த்தெடுக்கக்கூடிய எல்லா ஒழுக்க நிலைப்பாட்டையும் ஆக்கி தர வேண்டிய கடமை ஒவ்வொரு ஆணுக்கும் இருக்கிறது, ஒவ்வொரு பெண்ணுக்கும் இருக்கிறது, பெற்றோருக்கு இருக்கிறது. ஒரு பெண் ஈமான் கொண்டு தொழுது முறையாக நோன்பு வைத்து, ரமதானுடைய காலத்தில் நோன்பு வைத்து, அடுத்து பெருமானார் சொன்னார்கள், கணவனுக்கு கட்டுப்பட்ட ஒரு பெண்ணாக யார் வாழ்கிறார் அந்த பெண் சுவனத்தின் எந்த வாயில் வழியாகவும் சென்று கொள்ளலாம். அவ்வளவு பெரிய உரிமை அந்த பெண்ணுக்கு இருக்கிறது என்றார்கள். எவ்வளவு பெரிய மகத்தான காரியத்தை பெருமானார்கள் ஒரு பெண்ணுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அன்பானவர்களே, குடும்ப வாழ்வியல் என்பது சாதாரணமானதல்ல. மிகுந்த உற்சாக பெருக்கோடு எதை எப்படி செய்வது என்றெல்லாம் புரியாமல் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று பேசுவதும் நடப்பதும் குடும்ப வாழ்வியலுக்கு அழகல்ல. மிகுந்த நிதானத்தோடு பெரியவர்களிடம் சரியான ஆலோசனைகளை பெற்று எந்த முடிவு எடுப்பதாக இருந்தாலும் பெண்ணுக்கு ஆணோ அல்லது ஆணுக்கு பெண்ணோ ஒழுக்க நிலை மேம்பாட்டை கொஞ்சம் கூட தவறவிடாமல் கண்காணித்து பேணி பாதுகாத்து எல்லா நிலைகளிலும் நம்முடைய அணுகுமுறையை ஆக்கிக் கொள்வதன் மூலமாகத்தான் ஒரு குடும்பம் ஆனந்தமாக இருக்கிறது. சிறு சிறு விவகாரங்களை எடுத்துக்கொண்டு பிரச்சனையாக்கி எத்தனையோ இடங்களில் கணவன் மனைவி நன்றாகத்தான் இருப்பார்கள். கணவனை பெற்றெடுத்த பெற்றோர்களும் பெண்ணை பெற்றெடுத்த பெற்றோர்களும் அவரவர்களுக்கு இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய மனஸ்தாபங்களின் காரணத்தினாலே, சிறு சிறு விஷயங்களினாலே ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த மனஸ்தாபங்கள் பெரிதாக விசுவரூபம் எடுத்து அது மன ஒற்றுமையோடு ஆனந்தமாக சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மணமக்களையே பிரித்தாளக்கூடிய நிலையை கொண்டு போய் சேர்க்கிறது என்று சொன்னார். பிள்ளையை கட்டி கொடுக்கிற போது என் பிள்ளை கண்கலங்காமல் இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு பெற்றோரும் எண்ணுவது சகஜம். ஆனால் நடைமுறையில் எதை எண்ணி எத்தகைய வார்த்தை பிரயோகங்களை சொல்லி அந்த பெண்ணை கட்டி கொடுத்தார்களோ, கலங்காமல் நாம் பார்க்க வேண்டும் என்று எண்ணி கட்டி கொடுத்தார்களோ, அதற்கு நேர் மாறான நடைமுறையின் காரணத்தினாலே அந்த பெண் கண் கலங்கியே வாழக்கூடிய இருளிலேயே மூழ்கி கிடக்கிற சூழ்நிலைகளை பல குடும்பங்களில் உருவாக்கி இருப்பவர்கள் பெரியவர்கள். வேண்டும் என்று செய்கிறார்களா என்றால் இல்லை. வினையை புரியாமல், விடையை தெரியாமல், என்ன நடக்கும் என்பதனை பற்றிய புரிதலை முன்கூட்டியே தெரிந்து கொள்ளாமல் குடும்பத்தில் பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் உருவாக்குவதற்கே தன்னுடைய அணுகுமுறைகள் காரணமாகிவிட்டன என்பதனை எல்லாம் முடிந்த பிறகு நாம் அதனை புரிந்து என்ன பிரயோஜனம்? எனவேதான் வாழ்வியலில் மிக முக்கியமாக குடும்ப வாழ்வியல் என்பது இஸ்லாம் மார்க்கம் நமக்கு சொல்லித் தரக்கூடிய அடிப்படை விஷயங்களை ஒழுங்குமுறையாக்கி கொண்டு வாழ வேண்டியது நம்முடைய கடமை. மகரமில்லாதவர்களோடு சர்வ சாதாரணமாக பேசுவது இன்றைக்கு நடைமுறை வழக்கத்தில் மாடனாகி போய்விட்டது. அது டெலிபோனாக இருந்தாலும் சரி, வாட்ஸ்அப்பாக இருந்தாலும் சரி, மின்னணு ஊடகங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, நம்முடைய பிள்ளைகளை பெற்றோர்கள் பெருந்தன்மையோடு பேச வேண்டும் பார்க்கக்கூடிய காலமாக இருக்கிறது இது. நான் பெண்களை மாத்திரம் சொல்லவில்லை, ஆண்களையும் சேர்த்த பெற்றோர்கள் என்று சொல்லுகிறேன். நம்முடைய பிள்ளை கல்லூரிக்கு சென்று படிக்கக்கூடிய பட்டதாரியாக இருக்கலாம். ஆனால்
என்னுடைய நண்பன் என்று வெளியில் சொல்லிக் கொள்ளவன் வீட்டுக்கு வருகிற போது என் மகளையே அழைத்து இதோ என் மகள் பாருங்கள் என்று மூன்றாவது அவரிடத்திலே அறிமுகம் செய்து வைக்கக்கூடிய ஒழுக்கக்கேடான நடைமுறை இந்த சமூகத்தில் ஆழ்ந்து போய்விட்டதா இல்லையா? நம்முடைய பிள்ளையை சாதாரணமாக அறிமுகம் செய்து வைப்பதாக தந்தையார் சொல்லுகிற போது எடுத்த எடுப்பில் அந்த பிள்ளையினுடைய முகத்தை பார்க்கிற போது மூன்றாம் அவருடைய எண்ணத்தில் என்ன ஓடுகிறது என்பதனை, எந்த ஷைத்தான் எப்படி வரிசை கட்டி நிற்கிறான் என்பதனை யார் தெரிந்து கொள்ள முடியும்? ஒரு நாள் மாலை பொழுது பெருமானார் அவர்கள் காற்றோட்டமான அந்த சூழ்நிலையில வீதியில் யாரும் புழக்கமில்லாத சூழ்நிலையில் அமர்ந்திருக்கிற போது தன்னுடைய 2 மனைவிமார்கள் அமர்ந்திருக்கிறார். பெருமானார்களிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த தெருக்கோடியின் நீண்ட தூரத்திலிருந்து ஒருவர் வருகிறார். பெருமானார் அவர்களுக்கு புரிந்து விட்டது அது யார் என்று. மனைவிமார்கள் பெருமானாரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து 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 அந்த வீதியினுடைய ஓட்டத்தில் தெருமுனையிலிருந்து வந்து கிட்டத்தட்ட வீட்டை நெருங்கிவிட்டார். பெருமானார் அவர்கள் பார்க்கிறார்கள், 2 மனைவிமார்களும் அப்படியே உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மனைவிமார்களுக்கு தெரிந்து விட்டது கிட்டே வந்த பிறகு அது யார் என்று. வந்தது ஒரு சகாபிதான், ஆனால் அவருக்கு கண் பார்வை தெரியாது. 2 மனைவிமார்களுக்கும் தெரியும் இவருக்கு கண் பார்வை தெரியாது என்று. அந்த காரணத்தினாலே அமர்ந்திருக்கிறார். பெருமானார் அவர்கள் கேட்கிறார்கள், அந்த கனப்பொழுதில் கேட்கிறார்கள், இன்னார் வந்து விட்டாரே, வெட்கத்தோடு நீங்கள் உள்ளே சென்று விட வேண்டுமே, ஏன் அமர்ந்திருக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். மனைவிமார்கள் பதிலளிக்கிறார்கள், அவருக்கு கண் பார்வை தெரியாதல்லவா. சட்டென பெருமானார் அவர்கள் பதிலளிக்கிறார்கள், அவருக்கு உங்களை தெரியாது, சரி உங்கள் இருவருக்கும் கண் பார்வை இருக்கிறது அல்லவா என்று கேட்கிறார்கள். உடனே எழுந்து இருவரும் வீட்டிற்கு உட்புறத்தில் சென்று விடுகிறார்கள். இது நடந்த நிகழ்வு சாதாரண நிகழ்வாக இருக்கலாம். அதிலே ஆழ்ந்திருக்கக்கூடிய சத்தியம் என்ன என்பதனை ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு ஆணும் உணர்ந்திருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அல்மறையிலே சொல்லி காட்டுகிறானே, லா தத்ஹுலு புயூத்தன் கைர புயூத்திக்கும் ஹத்தா தஸ்தானிசு வ துஸல்லிமு அலைஹி. உங்களுடைய வீடுகள் அல்லாத மற்ற வீடுகளில் நீங்கள் நுழையாதீர்கள். லா தத்ஹுலு கமாண்ட், ஆர்டர். அது நுழையாமல் இருப்பது நல்லது என்று சொல்லவில்லை. லா தத்ஹுலு, நுழையாதீர்கள் என்று அல்லாஹ் கடுமையாக கண்டிக்கிறான். கண்டித்து விட்டு சொல்லுகிறான், எப்படி நுழையாதீர்கள்? நீங்கள் அவர்களுக்கு சலாம் சொல்லி அவர்களிடத்திலிருந்து பதில் சலாம் வந்து உங்களுக்கு அனுமதி கிடைக்கிற வரையிலும் லா தத்ஹுலு புயூத்தன் கைர புயூத்திக்கும், உங்கள் வீடுகள் அல்லாத மற்ற வீடுகளில் நுழையாதீர்கள் என்றார். அருள்மறை குர்ஆன் சொல்லி காட்டுகிற ஒழுக்க விடுதியை பின்பற்றுகிறோமா? எத்தனை பேர் சர்வ சாதாரணமாக அனுமதிக்கிறோம் வீடுகளில்? எத்தனையோ சம்பவங்களுக்கு பிறகு ஒரு தீய விளைவை சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய சம்பவம் நிகழ்ந்து விடுகிற அபாய சூழ்நிலையும் சந்திக்கிறோமே. இதற்கெல்லாம் காரணம் என்ன? சமூகத்தினுடைய சரியான நிலைப்பாட்டை பேணி வாழாமல், ஒழுக்கத்தை பேணாமல் இருக்கிற காரணத்தினால அருள்மறை குர்ஆன் சொல்லி தந்த சாதாரண சராசரி வாழ்வியலை கூட பின்பற்றார். பெருமானார்கள் வாழ்ந்து காட்டிய அந்த நன்மதிப்பு மிக்க ஒழுக்க மேம்பாட்டுடைய வாழ்வியலை பற்றி கொஞ்சமும் மனதிலே நிறுத்தி அதன்படி வாழ்வதற்கு தயாராக இல்லாத நிலை இருக்கிற காரணத்தினால்தான் அந்த சமூகம் நிலைகுலைந்து போகக்கூடிய சமூகமாக போகிறது. இன்றைக்கு ஒவ்வொரு ஊரிலும், நான் குறிப்பிட்ட இந்த ஊர் என்று சொல்லவில்லை, நாடு முழுவதும் பயணிக்கிறோம். இரத்த கண்ணீர் வருகிறது, இரத்த கண்ணீர் வருகிறது. நம்மிடத்தில் இருக்கக்கூடிய சராசரி ஒழுக்கங்களை எல்லாம் இழந்து வாழ்கிறோம். ஹலால் ஹராமை பற்றி கொஞ்சம்
சில விஷயங்களை எடுத்து வைத்தால் எங்களை போன்றவர்களை பார்த்து சொல்வார்கள், அரசியல்வாதிகள் அப்படித்தான் சொல்லுவார்கள், அரசியலில் எல்லாம் சகஜம் தான் என்று சொல்லுவார். அரசியலில் எல்லாம் சகஜம் என்பது வழக்கமான சொல்லாடலாக இருக்கலாம். ஒரு நல்ல முஸ்லிமுக்கு அது நல்ல சொல்லாடல் அல்ல. வக்ஃப் வாரிய தலைமை பொறுப்பை எடுத்த நாளிலிருந்து இதுவரையிலும் நான் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒன்று, அல்லாஹ்வின் பெயரால் அர்ப்பணிக்கப்பட்ட சொத்துக்களை பாதுகாப்பதிலும், அல்லாஹ்வுடைய இல்லங்கள் என்று சொல்லக்கூடிய மஸ்ஜிதுகளுடைய நிர்வாகங்களை பேணி பாதுகாக்கக்கூடிய நடைமுறையிலும் ஒழுக்கத்தை இழந்து உலக ஆசாவாசத்திற்காகவும் அலங்கார வார்த்தைகளுக்காகவும் தன்னை விற்று ஒரு பைசா லஞ்ச லாவண்யம் என்று சம்பாதித்தாலும் அது அல்லாஹ்வுடைய பார்வையில் ஹராமான வாழ்க்கை என்று பிரகடனப்படுத்தி இருக்கிறோம். அப்படிப்பட்ட என்னையே பார்த்து அவதூறு சொல்லக்கூடியவர்கள் அரசியல்வாதிகள் இப்படி எல்லாம் சொல்லுவது சரிதான் கேட்டிருக்கிறோம். எத்தனையோ பேர் சொல்லி கேட்டிருக்கிறோம். லட்சம் லட்சமாக கோடி கோடியாக லஞ்சங்கள் வாங்கி பிழைத்திருப்பவர்கள் தான் இவர்கள் என்று நாக்குசாமல் நம்மவர்களே விமர்சனம் செய்யக்கூடிய இழிவான நிலைக்கு நம் சமூகம் தள்ளப்பட்டிருப்பதுதான் வேதனை. நான் ஏதோ மேடைகளிலே தெருவீதிகளிலே நடக்கக்கூடிய மேடைகள் பேச்சுக்கள் என்றல்ல, அல்லாஹ்வை வணங்கி வழிபடக்கூடிய மஸ்ஜிதுடைய உட்புறத்தில் ஹுத்பா இமாம் செய்யக்கூடிய ஹுத்பா மெம்பருக்கு பக்கத்தில் நின்று இறைவனுடைய பெயரால் அர்ப்பணிக்கப்பட்ட சொத்துக்களாக இருந்தாலும் மஸ்ஜிதுகளுடைய வருமானங்களாக இருந்தாலும் அந்த வருமானங்களை அந்த நிர்வாகங்களை பேணி காக்கக்கூடிய விவகாரங்களாக இருந்தாலும் அதற்கெல்லாம் ஒரு தலைமை பொறுப்பாக இருக்கக்கூடிய வக்ஃப் வாரியத்தினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய நான் ஒரு பைசா லஞ்சம் என்று வாங்கினாலும் அது ஹராம் ஹராம் என்று டிக்ளேர் செய்திருக்கிறேன். என்னை பார்த்து இன்னமும் குறைபாடு சொல்லக்கூடியவர்கள் இருக்கத்தான் செய்கிறார். அதை பற்றி நான் அல்லாஹ்விடத்திலே விட்டுவிட்டேன். அது எத்தகைய தண்டனைக்குரியது என்பது ஒரு புறம், அதனையும் கேட்டு மீண்டும் விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் கூடக்கூடியவர்கள் எது உண்மை எது ஹக்கு என்பதை கூட பிரித்தறிந்து தெரியாத வேலைகளாக இருப்பவர்கள் தரக்கூடிய விமர்சனங்கள் அல்லாஹ்வுக்கு பதில் சொல்லட்டும் என்று அவர்களை அப்படியே விட்டுவிட்டு இது தொடர்கிறது. அதே நேரத்தில் அந்த பணியை ஆற்றுகிற போது வக்ஃப் வாரிய தலைவர் என்கின்ற பொறுப்பில் அந்த பணியை ஆற்றுகிற போது அல்லாஹ்வுக்கு மட்டுமே அஞ்சக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று அருள்மறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. இன்னமா யஅமுரு மசாஜித அல்லாஹி மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் வ அகாமஸ் ஸலாத்த வ ஆத்தஸ் ஸகாத் வ லம் யஹ்ஷ இல்லல்லாஹ் என்று அல்லாஹ் பிரகடனப்படுத்துகிறார். என்னுடைய மஸ்ஜிதுகளை பரிபாலனம் செய்யக்கூடியவர்களுக்கு 5 தகுதிகள் இருக்க வேண்டும். இல்லை என்றால் பேசாம விட்டுட்டு வெளியே போயிடும் அப்படின்னு சொல்லல. அது அர்த்தம் அப்படி சொல்லுகிற போது ஈமான் கொண்டிருக்க வேண்டும், மறுமை நாள் என்று ஒன்று இருக்கிறது, அல்லாஹ் கேட்பானே என்கிற அச்சப்பாடு இருக்க வேண்டும், நியமமாக தொழுகக்கூடியவராக இருக்க வேண்டும், அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய நியமத்துகளில் இருந்து சகாத்து கொடுப்பவராக இருக்க வேண்டும். சொல்லிவிட்டு 5வதாக சொல்லுகிறார் வலம் யக்ஷ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் அஞ்சாதவராக இருக்க வேண்டும். இது யாருக்கு? ஒரு மஸ்ஜிதுடைய நிர்வாகத்தை செயல்படுத்தக்கூடிய ஒரு நிர்வாகத்திற்கு மாத்திரமல்ல, எல்லா மஸ்ஜிதுடைய நிர்வாகத்தையும் சேர்ந்து கண்காணிக்கக்கூடிய வக்ஃப் வாரிய தலைவருக்கும் பொருந்தும், ஒரு மஸ்ஜிதுடைய ஒரு முத்தவல்லிக்கும் பொருந்தும். அதனால் தான் ஒவ்வொரு வாரிய கூட்டத்திலும் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி இந்த வசனத்தை முன்மொழிந்து விட்டுத்தான் வாரிய கூட்டம் ஒவ்வொரு முறையும் தொடங்க வேண்டும் என்கின்ற நடைமுறையை உருவாக்கி விட்டவன் நான். இந்த அளவு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறைந்தபட்சம் ஒவ்வொரு வாரிய கூட்டத்திற்கு முன்பாக இந்த இறைவசனத்தை சொல்லுகிற வகையிலாவது இங்கே இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களுக்கு இறையச்சம் வர வேண்டும், அது நினைவூட்டப்பட வேண்டும் என்கிற காரணத்தினாலே ஒவ்வொரு வாரிய கூட்டத்திற்கு முன்பாகவும் இது உச்சரிக்கப்பட வேண்டும் என்கின்ற நடைமுறையை உருவாக்கி வைத்திருக்கிறோம். அது நான் பொறுப்பேற்ற பிறகு அதனை ஆக்கி வைத்திருக்கிறேன். வல்ல அல்லாஹ் அத்தகைய ஞானத்தை தந்த காரணத்தினாலே அந்த வழக்கத்தை உண்டாக்கி இருக்கிறோம். அதற்கு பிறகும் அவதூறு பிரச்சாரங்களா? அதற்கு பிறகும் இத்தகைய
பேசுதல்களா? இத்தகைய கீழான விமர்சனங்களா? நான் அச்சப்படவில்லை, அல்லாஹ் உனக்கு அச்சப்படுகிறேன். வலம் யக்ஷ இல்லல்லாஹ் என்கிற அந்த அங்கத்தை மனதிலே ஆழ பதிய வைத்தவனாக சவால்களை சந்திக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் இறைவனுக்கு மட்டும்தான் அஞ்ச வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் நிலைத்து நிற்பதில் கடினம் வந்தால் துனியாவில் எந்த பதவியும் எந்த பரிசும் பெறுதல்ல. ஒரு நல்ல முஸ்லிம் அத்தோடு அதனை நிறுத்திக் கொள்ளும். முஸ்லிமாக வாழ்வது என்பது மனசாட்சியோடு நம்மை உரசி பார்த்து வாழ வேண்டும். இல்லாவிட்டால் அந்த வாழ்க்கை பதறான வாழ்க்கையாக போய்விடும். நமக்கென்று முடிவு செய்யப்பட்ட நொடி பொழுது வந்துவிட்டால் எந்த நிலையிலும் அது பின்வாங்கப்பட மாட்டாது, தாமதப்படுத்த மாட்டாது. அல்வரை குர்ஆன் இப்படி சொல்லி காட்டுகிறது. وَأَنْفِقُوا مِمَّا رَزَقْنَاكُمْ مِنْ قَبْلِ أَنْ يَأْتِيَ أَحَدَكُمُ الْمَوْتُ فَيَقُولَ رَبِّ لَوْلَا أَخَّرْتَنِي إِلَى أَجَلٍ. அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய நியமத்துகளை அவனுடைய வாழ்க்கையில், அவனுடைய வழியில், அவனுக்கு பொருத்தமான வழியில் செலவு செய்யுங்கள். وَأَنْفِقُوا مِمَّا رَزَقْنَاكُمْ. அல்லாஹ் உங்களுக்கு எந்த ரிஸ்கை எப்படி தந்திருக்கிறார், எந்த அளவில் தந்திருக்கிறார், அது அல்லாஹ் நாடியவர்களுக்கு அந்தந்த அளவில் தந்திருக்கிறார். மிம்மா ரஸக்னாகும். அல்லாஹ் உங்களுக்கு எந்த ரிஸ்கை எப்படி தந்திருக்கிறானோ அதை அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்கு உட்பட்ட வழியிலே செலவு செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒரு நாள் மரணம் வரும். அந்த மரணம் வருகிற போது فَيَقُولُ رَبِّ لَوْلَا أَخَّرْتَنِي إِلَى أَجَلٍ قَرِيبٍ. இறைவா கொஞ்சம் பொறுத்துக்க, கொஞ்சம் பொறுத்துக்க, உடனே நான் போய் என்னிட்ட இருக்கிறது எல்லாம் வாரி வழங்கி உன்னுடைய நல்லடியார்கள் கூட்டத்தில் நான் சேர்ந்து விடுகிறேன். நல்லா கொஞ்சம் பொறுத்துக்க. 70 வயது வரையிலும் வாழ்ந்திருப்பார், 80 வயது வரையிலும் வாழ்ந்திருப்பார். 81வது வயது தொடங்குகிற முதல் நாளில் அவருடைய ரூஹ் வாங்கப்படுகிறது என்றால் 80 வயது கடந்திருக்கிறதே, 80 ஆண்டுகள் உன்னுடைய வாழ்நாளில் கடந்திருக்கிறதே. அதையெல்லாம் இத்தனை மீதான விழாக்களில் சொல்லி, இத்தனை உலமாக்கள் சொல்லி, இத்தனை நசீகத்துகள் வழங்கி, இத்தகைய எச்சரிக்கைகள் எல்லாம் கொடுத்த பிறகு கூட நீ உன்னை மாற்றிக்கொள்ளாமல் மரணம் என்று விதிக்கப்பட்ட அந்த நொடி பொழுது 81வது வயதின் முதல் நாளில் காலையில் வருகிறது 7 மணிக்கு என்று சொன்னால், இறைவா கொஞ்சம் பொறுத்துக்கு என்ன விட்டு நான் போய் எல்லாத்தையும் இருக்கிறதெல்லாம் எடுத்து தான தர்மம் பண்ணி அள்ளி ஏழைகளுக்கு வாரி வழங்கிட்டு ஒன்று என் கையில இல்லை என்ற அளவுக்கு நல்லடியார்கள் கூட்டத்தில் சேர்ந்து நான் வந்து விடுகிறேன். அல்லா எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுன்னு கேட்பான் மனிதன். அல்மறை குர்ஆன் இப்படி சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் சொல்லுகிறார், வலை யுஅக்கிரல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா. உங்களுக்கு ஒரு நேரம் குறிக்கப்பட்டு விட்டது. வலை யுஅக்கிரல்லாஹ், அல்லாஹ் தாமதப்படுத்தவே மாட்டான். காசு பணம் சம்பாதித்து லஞ்ச லாவண்யங்களில் ஊறி போய் ஹராம் ஹலால் எது என்கிற பிரிவுகளை எல்லாம் கொஞ்சம் கூட சட்டை செய்யாமல், அல்லாஹ்வுக்கு கொஞ்சம் கூட அச்சப்படாமல், இது நியாயமானதா இல்லையா, ஹலாலா ஹராமா என்கிற கேள்விக்கெல்லாம் இடமில்லாமல், இது யாருடைய ஹக்கு, நமக்குரியதா மற்றவர்களுக்குரியதா, என்னுடைய சொந்த பிள்ளைகளுக்குரியதா அல்லது மற்றவர்களுடைய பிள்ளைகளுக்குரியதா என்று கூட பார்க்காமல், ஒரே தாய் வயிற்றில் ஒரு கர்ப்பப்பையில் பிறந்த சகோதரர்கள் இருவர் ஒரு ஜான் நிலத்திற்காக நீதிமன்ற நெடிய படிக்கட்டுகளில் ஆண்டாண்டு காலமாக ஏறி இறங்கி லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவு செய்வதை பற்றி கவலைப்படாமல் வாழ்நாளை எல்லாம் பதறாக கழித்துவிட்டு கடைசியில் ஒன்றுமில்லாதவனாக மடிந்து போய் மாய்ந்து போற நேரத்தில் இறைவா என்னை கொஞ்சம் விடு, உன் வழியில் போய் எல்லாவற்றையும் செய்துவிட்டு வருகிறேன் என்றால் அல்லாஹ் விடுவேனா? விடுவாங்க? வலை யுஅக்கிரல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா வல்லாஹு கபீரும் பிமா தஅமலூன். நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். யாருக்கும் தெரியவில்லை, புரியாது என்று மட்டும் எண்ணி விடாதீர்கள்.
நீங்கள் வழக்கறிஞராக இருக்கலாம், பல வழக்குகளை சந்தித்த அனுபவம் இருக்கலாம், உங்களிடத்திலே மிகப்பெரிய திறமையும் ஆற்றலும் இருப்பதாக நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம். நீங்கள் யார் என்பதனை நான் தெரிந்து வைத்திருக்கிறேன், எச்சரிக்கை என்று அல்லாஹ் அவருடைய அருள்மறையில் சொல்லி காட்டுகிறானே. எத்தனை பேர் அதனை நாம் உருவாக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கிடைத்த மாத்திரத்தில் அப்படியே லாபகமாக அள்ளிக் கொள்வது எப்படி? இவரிடத்திலே பங்காளியிடத்திலிருந்து பிடுங்கிக் கொள்வது எப்படி? அவனிடத்திலிருந்து வாங்கி இந்த பணத்தை அவன் எப்படி திரும்ப நம்மிடத்திலிருந்து பெற்றுக் கொள்வான் பார்ப்போம் என்று சவால் விட்டு வாழுகிற வாழ்வியலை எத்தனை பேர் சர்வ சாதாரண சராசரி வாழ்வியலாக எடுத்து வாழ்கிறோம். லட்சம் லட்சமாக சம்பாதித்து கோடி கோடியாக நாம் நம்முடைய வருமானத்தை பெருக்கி பெரிய பங்களாக்களும் பெரிய சொத்துக்களும் வாங்கி வைத்து விட்டதனாலே என்ன நிலை வந்து விட போகிறது? அது ஹலால் என்கிற நிலைப்பாட்டிலிருந்து அப்பாற்பட்டு ஹராம் என்கிற நிலைப்பாட்டிலேயே நீங்கள் சேர்த்து விட்ட பிறகு மரணம் இந்த நொடியிலும் மரணம் வந்துவிட்ட பிறகு நீங்கள் சேர்த்து வைத்த எத்தனை ஏக்கர் பூமியாக இருந்தாலும் அதெல்லாம் உங்களுக்கு பயன்படாது. பொது கபர்ஸ்தானில் 6 அடி கூடி தோண்டப்பட்டு மண்ணு துணியால் உங்களை மண்ணு கட்டி இழுத்து கட்டி போட்டு உள்ளே வைத்து மண்ணை மூடுகிற காட்சியை ஒவ்வொரு நாளும் பார்த்துக் கொண்டிருக்கிறோமே, அச்சம் வரவில்லையா என்று நம்முடைய மனசாட்சி கேட்க தூண்டுகிற நிகழ்வுகளாகத்தான் நபி பெருமானார் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வியலை பற்றி எடுத்துச் சொல்லுகிற கூட்டங்களாக இருக்கு. வெறுமனே கேட்டுவிட்டு செல்லுகிற கூட்டங்கள் அல்ல. ஒருவேளை இது போன்ற நிகழ்வுகளுக்கு வராமல் இருந்து விட்டாலும் கூட, அல்லது இது போன்ற நற்செய்திகளை நம்முடைய காதுகளில் ஒலிக்க செய்யாவிட்டாலும் கூட பரவாயில்லை, எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு அதன்படி நாம் நடக்க மாட்டேன் என்கிற நிலைக்கு நம்மை ஆளாக்கிவிட்டால் நம்மை போல ஒரு துப்பாக்கியசாலி யார் இருக்க முடியும்? நம்மை போல ஒரு பாவி யார் இருக்க முடியும்? அல்லாஹ் அவனுடைய குர்ஆனில் அவனுடைய அருள்மறையிலே சொல்லி காட்டுகிறான். தவறு செய்கிறீர்களா? சரி, இதுவரையிலும் செய்திருக்கிறீர்கள், திருத்திக் கொள்ளுங்கள், மாற்றத்தை உருவாக்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுடைய மாற்றத்தை நீங்கள் உருவாக்கவில்லை என்றால் ஒட்டுமொத்த இந்த சமூகத்தினுடைய மாற்றத்தை இறைவன் செய்ய மாட்டார். இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். நீங்கள் உங்களை நேர்வழியில் ஆக்கிக் கொள்ளவில்லை என்றால், உங்களை என்றால் அன்புசியும் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் ஒழுக்கத்திற்கு புறம்பாக வாடுகிறோமா? மார்க்கத்தை மறந்து வாடுகிறோமா? பெருமானார் சொல்லி காட்டிய வழிமுறைகள் அன்றாடம் சிறு சிறு விஷயங்களில் கூட, சராசரி விஷயங்களில் கூட பின்பற்றப்படாமல் வாழுகிறோமா? பெற்றோர்களை புறந்தள்ளி வாழுகிறோமா? கணவனுக்கு செய்யக்கூடிய கண்ணியத்தை செய்யாமல் ஒரு மனைவி வாழ்கிறோமா? மனைவிக்கு தரப்பட வேண்டிய எல்லா உரிமைகளையும் தராமல் நாம் வாழுகிறோமா என்கிற கணவனின் நிலைப்பாடு என்று ஒவ்வொரு நிலையிலும் சிந்தித்து வாழ வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. மிகப்பெரிய ஆய்வுக்குள்ளே போக வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. சாதாரணமாக நம்முடைய ஒவ்வொரு கட்டத்திலும் ஹலால் ஹராம் பேணி வாழக்கூடிய பக்குவம், அந்த அளவீடு, அத்தகைய ஒரு தராசு நம்முடைய மனநிலையில் என்றைக்கும் துண்டிக் கொண்டே இருக்கிறது. ஒரு நண்பரை டீ குடித்து விட்டு போகலாம் என்று அழைக்கிறேன். இது என்னுடைய நடைமுறையிலே நடந்த ஒரு நிகழ்வு. என்னோடு ஒரு 5-6 நண்பர்கள் டீ கடைக்கு முன்னால் அமர்ந்திருக்கிறார்கள். நானும் அமர்ந்திருக்கிறேன். ஒரு நண்பர் நல்ல ஒழுக்க சீலர், தக்குவா நிறைந்தவர், நம்மோடு மிக முகப்பத்தாக நேசம் வைத்து பழகக்கூடியவர். அந்த டீ கடையை கிராஸ் செய்து நடக்கிறார். அவரை பார்த்த மாத்திரத்தில் நான் எழுந்து நின்று அவருக்கு சலாம் சொல்லிவிட்டு, அண்ணன் டீ சாப்பிட்டு போலாம் வாங்க என்று அழைக்கிறேன். முதலில் தடுமாறி வேண்டாம் என்றவர் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து அழைத்த போது வந்து விட்டார். உட்கார்வதற்கு ஒரு ஸ்டூலை எடுத்து போடுகிறேன். அவர் புரிந்து கொண்டார், என்னோடு இன்னொரு 5-6 நண்பர்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள். என்னுடைய அருகில், எனக்கு அருகில் அந்த ஸ்டூலை இழுத்து போட்டு உட்காருங்கள் அண்ணேன் என்கிறேன். உட்கார்ந்தவர் என் காதலில் வந்து வெளில கேட்கிறார், குடிக்க போகிற இந்த தேநீர், இந்த டீக்கு நீங்கள் தானே காசு கொடுப்பீர்கள்? ஏன் கேட்கிறார் தெரியுமா? ஒருவேளை என்னோடு இருக்கக்கூடிய மற்ற நண்பர்கள் யாராவது கொடுத்து
அந்த பணம் ஹலாலாக ஈட்டப்படாத பணமாக இருந்தால் ஹராமான பணத்தில் வாங்கப்பட்ட டீயை நான் குடித்தேன் என்கிற குற்ற உணர்வு எனக்கு வந்துவிடக் கூடாது என்று அச்சப்படக்கூடிய தத்துவாவை ஒரு மனிதன் பெற்றிருக்கிறார் என்று சொன்னார். அதுவல்லவா ஈமான், அதுவல்லவா ஒரு நல்ல முஸ்லிம்களுடைய சரியான நிலைப்பாடு. நாம் அப்படி பார்க்கிறோமா? சர்வ சாதாரண சராசரி வாழ்வில் ஓடிக்கொண்டிருக்கிறோமே. எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? அலங்காரத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம், ஆசையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம், ஆனந்தத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அருமை பெருமைகளை உணராமல் ஓடிக்கொண்டிருக்கிறோம். மறுமை நாள் என்று ஒன்று இருக்கிறது, கேள்வி கணக்கு இருக்கிறது, கபர் என்று இருக்கிறது, வேதனை இருக்கிறது, அதிலிருந்து மீண்டெழ வேண்டும். அச்சம் இருக்கிறதா உள்ளத்தில்? பேசப்படுகிற போது காது கொடுத்து கேட்கிறோமே, உள்ளத்தில் ஆழ பதிய வைத்து வாழ்வியலிலே நடைமுறையில் நாம் அதை கொண்டு வருகிறோமா? அப்படி கொண்டு வந்தால்தான் இறையச்சப்பாடு உள்ள வாழ்க்கை, அதுதான் தக்வாவுடைய வாழ்க்கை. அந்த வாழ்க்கை தான் மிகப்பெரிய கண்ணியத்திற்குரிய வாழ்க்கை என்று அல்லாஹ் அவருடைய அனுமதியிலே சொல்லி காட்டுகிறார். இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். சராசரி நடைமுறை வாழ்க்கை நல்ல வாழ்க்கை அல்ல. உங்களிலே யார் கண்ணியமானவர்கள், உங்களிலே யார் மிகச் சிறந்தவர்கள், யார் உங்களிலே மிகுந்த மரியாதைக்குரியவர்கள், செல்வமும் செல்வாக்கும் உடையவர்களா, அல்லது பதவி பவிசுகளிலே ஆழ்ந்திருப்பவர்களா, அல்லது கோடிக்கணக்கில் செல்வத்தை சேர்த்து வைத்திருப்பவர்களா? எவரும் இல்லை என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொன்னான், இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். உங்களில் யார் சிறந்தவர்கள் தெரியுமா? அல்லாஹ்வின் மீது அச்சம் கொண்டு வாழுகிற வாழ்க்கை யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் தான் சிறந்தவர்கள் என்று சொன்னான். கரீம் என்று சொல்லவில்லை. அரபி தெரிந்தவர்களுக்கு தெரியும், சங்கை மிக ஆதி பிறந்தவர்கள் இருக்கிறார்கள். அக்ரம் என்று சொன்னால் கண்ணியம் என்கிற கரீம் என்கிற வார்த்தையினுடைய சூப்பர்லேட்டிவ் டிகிரி அக்ரம். அந்த அக்ரம் என்கிற சூப்பர்லேட்டிவ் டிகிரியை பயன்படுத்தி அல்லாஹ் அனுமதியிலே சொல்லுகிறான். இன்சான்களை பார்த்து, மக்களை பார்த்து, எதை செய்தாலும், எதை பேசினாலும், எதை கேட்டாலும், எதை பார்த்தாலும், எதை எண்ணினாலும் இது அல்லாஹ்வுக்கும் அவருடைய ரசூலுக்கும் பொருத்தமானதாக இருக்கிறதா என்று எடை கொண்டு பார்க்கக்கூடிய தக்வா ஒரு வருடத்தில் இருக்கிறது என்று சொன்னார். அவர்தான் கண்ணியத்திற்குரியவர்கள், அவர்தான் இந்த சமூகத்தில் மரியாதைக்குரியவர்கள் என்று சொல்லிவிட்டு அதே அனுமதியிலே சொல்லி காட்டுகிறார். ஒருவேளை நீங்கள் இல்லையா, நீங்கள் மாற்றிக் கொள்ளுங்கள். இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுசிக்கும். உங்களை ஒவ்வொருவரும் திருத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய அனாவசியமான வாழ்க்கை நெறிமுறைகளிலிருந்து, அவசியமற்ற வாழ்க்கை நெறிமுறைகளிலிருந்து, நெறிமுறை என்று சொல்வதை விட அழுக்கான அழுக்கு நிறைந்த வாழ்வியலிலிருந்து, நடைமுறைக்கு ஒவ்வாத வாழ்வியலிலிருந்து, மார்க்கம் தடுக்கக்கூடிய வாழ்வியலிலிருந்து நீங்கள் உங்களை மாற்றிக்கொண்டு நேர்கொண்டு பாதைக்கு வாருங்கள். அப்படி வந்தால் உங்களை மாற்றுவேன், இல்லை என்றால் உங்களுடைய கதியை பற்றி நான் என்ன சொல்வது? இதுதான் அல்லாஹ்வுடைய அனுமதியை சொல்லி காட்டுகிற அந்த வசனத்தினுடைய ஆழமாக இருக்கும் என்பதை மாத்திரம் உங்களுக்கு எடுத்துச் சொல்லு. நேரம் விட்டது. மிகுந்த ஆர்வத்தோடு அமைதியாக இருக்கிறவங்களை பார்க்கிற போது எத்தனை மணி நேரம் பேசினாலும் அமர்ந்திருப்பீர்கள் என்ற நம்பிக்கை உண்டு. தாய்மார்கள் சாதாரணமாக இது போன்ற கூட்டத்தில் ஆங்காங்கே பேசிக்கொண்டே இருப்பார்கள். மேடையில் பேசுபவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று அவர்களுக்கு விளங்காது. மேடையில் பேசக்கூடிய பேச்சாளர்களுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்காது, இவர்கள் எதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்று. ஆனால் நீடூரில் பார்க்கிறேன், ஆண்களும் சரி பெண்களும் சரி, அல்லாஹ்வுடைய அருள்முறையை பற்றி பேசுகிற போது, அல்லாஹ்வுடைய அருட்கிரகங்களை பற்றி பேசுகிற போது, பெருமானார்களுடைய வாழ்வியலை பற்றி பேசுகிற போது, சத்தியத்தின் அடித்தளத்தை ஒழித்து காட்டுகிற வார்த்தைகளை ஒழித்து காட்டுகிற போது எவ்வளவு ஆர்வப்பொருளோடு ஆனந்தமாக உற்று நோக்கி மற்ற எண்ணங்களை எல்லாம் தூர ஒதுக்கி வைத்துவிட்டு மிகவும் கவனத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அருமை பெருமக்களாக, அருமை தாய்மார்களாகிய உங்களை பார்க்கிறேன், அருமை பெருமக்களாகிய ஆண்களை உங்களையும் பார்க்கிறேன். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அவன் காட்டிய நேர்வழியில் இன்று அவனே தேர்ந்தெடுத்துக் கொண்டு அவனது ஹபீபாகிய அண்ணன் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் சொல்லுங்கள். அண்ணன் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வியலை பின்பற்றி வாழக்கூடிய நல்ல நசீபை வல்லாஹ் நம் அனைவருக்கும் என்றென்றும் எந்த குறைவும் இல்லாமல் நிறைவு
நிறைவாக தந்தருள்வானாக என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.